இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சமூக ஊடக தரப்பு அதிக தகவல் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதிகாரப்பூர்வ அரசாங்க சமூக ஊடக கணக்குகளை திறமையான, பயனுள்ள மற்றும் பாதுகாப்பாக நிர்வகிப்பதில் சமூக ஊடக தரப்பு அதிக தகவல் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். கொள்கைகள், வழிகாட்டிகள் மற்றும் நிலையான இயக்க நடைமுறைகளின் வளர்ச்சி உட்பட இணைய பாதுகாப்பு மற்றும் நெருக்கடி நிர்வகிப்பு குறித்த புரிதல் ஆகியவையும் அதில் அடங்கும் என்று தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMCயின் நிர்வாக இயக்குநர் டத்து முகமது அலி ஹனாஃபியா தெரிவித்தார். தொழில் ரீதியாக அபாயம், தகவலின் துல்லியம் மற்றும் உள்ளடக்கத்தை எளிமைப்படுத்துதல் ஆகியவற்றை நிர்வாக முறையில் கையாள முடியும் என்பதை உறுதிப்படுத்த அந்த அறிவுத்திறன் அவசியம் என்றும் அவர் கூறினார். அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்குகளின் நடத்துனர்களுக்கு பல்வேறு இலக்கவியல் சம்பந்தப்பட்ட விவரங்கள் செலுத்தப்பட வேண்டும். இதன் வழி அரசாங்கம் வழங்கும் அனைத்து செய்திகளும் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெறும் என்றும் அவர் கூறினார். அதனை உணர்ந்து அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்குகளை நிர்வகிப்பதற்கு பொறுப்பான ஊழியர்கள் கணக்கு நிர்வாகத்தின் பல்வேறு அம்சங்களை கையாளும் புரிதலையும் திறமையையும் பெற்றிருப்பதை உறுதி செய்ய MCMC கடந்த வாரம் புதன்கிழமை சோஷியல் கவ் 2024 கருத்தரங்கை ஏற்பாடு செய்தது. SPM சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் உறுதி. 2023ஆம் ஆண்டு SPM தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களும் மெட்ரிகுலேஷனில் கல்வியை தொடர உறுதி செய்ய உயர்கல்வி அமைச்சுடன் இணைந்து கல்வி அமைச்சு செயல்படும். அனைத்து தரப்பினருக்கும் கல்வியை வழங்கும் முயற்சியில் மெட்ரிகுலேஷன் நுழைவதற்கான மேல்முறையீட்டை செய்யும் மாணவர்களுக்கு அரசாங்கம் வாய்ப்பளித்துள்ளதாக கல்வி அமைச்சர் பட்லினா சிட்டேக் தெரிவித்தார். நேற்று மெட்ரிகுலேஷன் மாணவர்களின் சேர்க்கையை நாங்கள் பெற்றுவிட்டோம். ஜூலை 5ஆம் தேதி மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை செய்த மாணவர்களின் சேர்க்கை நடைபெறும். பின்னர் உயர்கல்வி அமைச்சுடன் ஒருங்கிணைப்பு நடவடிக்கையை மேற்கொள்வோம். அனைத்து இடங்களும் கூடிய விரைவில் நிரப்பப்படும் என்றார் அவர். நேற்று பினாங்கு பாரிட் புந்தார் இடைநிலை பள்ளியில் 2024ஆம் ஆண்டு கெரியான் மாவட்டம் அளவிலான பகடிவதை எதிர்ப்பு திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் சுற்றுலா பேருந்தை ஓட்டியவர் கைது. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் பயணிகள் நிறைந்த சுற்றுலா பேருந்தை ஓட்டி சென்றது ஸ்லாங்கூர் கொம்பாக்கில் நேற்று காலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றுலா மற்றும் விரைவு பேருந்துகளின் ஒருங்கிணைந்த சோதனையின் வழி இவ்விவகாரம் அம்பலமானது. நேற்று அதிகாலை மணி 6 தொடங்கி கொம்பாக் டோல் சாவடியை கடந்து செல்லும் வாகனங்களை உட்படுத்திய சாலை தடுப்பு நடவடிக்கையில் சாலை போக்குவரத்து துறை JPJ ஈடுபட்டது. சுற்றுப்பயணிகளை ஏற்றி சென்ற ஒவ்வொரு பேருந்தும், வேனும் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், PSV எனப்படும் பொது போக்குவரத்து உரிமம் மற்றும் வாகன பெர்மிட் ஆகியவற்றை முறையாக கொண்டிருக்கப்பட்டது சோதிக்கப்பட்டது. JPJ உறுப்பினர்கள் அந்த அனைத்து ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட அவ்வாகனங்களை கொம்பாக் அமலாக்க நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அந்நிலையத்தில் ஓட்டுநர்களின் முந்தைய போக்குவரத்து சம்மன்கள் போதைப் பொருளை உட்கொண்டுள்ளனரா என்பதை உறுதிப்படுத்த சிறுநீர் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. ஓட்டுநர் உரிமம் மற்றும் PSV உரிமம் இல்லாமல் 40 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஸ்லாங்கூரில் இருந்து குவாந்தானிற்கு செல்ல முற்பட்ட ஆடவர் ஒருவர் இச்சோதனையில் கைது செய்யப்பட்டார். வரி செலுத்தாததால் புடி மடானிக்கு தகுதி பெறவில்லை. புடி மடானி திட்டத்தின் கீழ் உதவித்தொகைக்கு தகுதி பெற்ற 3 லட்சம் பேரில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் ஓய்வு பெறும் வயதிற்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் குறைந்தது 5 ஆண்டுகளாக அவர்கள் வருமான வரியை செலுத்தவில்லை. மாதத்திற்கு 200 ரிங்கிட் உதவித்தொகையை பெற தகுதி உடையவர்களாக இருந்தாலும் வரி செலுத்தாததால் அவர்களால் விண்ணப்பிக்க முடியவில்லை என்று 2வது நிதி அமைச்சர் டத்து ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். நேற்று மக்களவையில் 12 லட்சம் டீசல் வாகன உரிமையாளர்களில் 1 லட்சம் பேருக்கு மட்டும் புடி மடானி உதவி கிடைத்திருப்பது குறித்து ராம்பித் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து அப்துல் காலிப் அப்துல்லா எழுப்பிய கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். ஹமாஸை முற்றாக ஒழிக்கும் கட்டத்தை நெருங்கியது இஸ்ரேல். பெஞ்சமின் ஹமாஸ் அமைப்பை முற்றாக ஒழிக்கும் கட்டத்தை இஸ்ரேல் நெருங்கிவிட்டதாக அதன் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். ஹமாஸின் ராணுவ மற்றும் திறன்களை அழிப்பதில் தனது அரசாங்கம் கொண்டிருக்கும் உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் படையினர் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பை முற்றாக ஒழிக்கும் ராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் கையாண்டு வருகிறது. ஹமாஸ் மேற்கொண்ட திடீர் தாக்குதலால் இஸ்ரேலை சேர்ந்த 1200 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது.
அதற்கு பதிலடி கொடுக்கும் நோக்கில் ஹமாஸ் படையை முற்றாக ஒழிப்பதில் இஸ்ரேல் தீவிரம் காட்டி வருகிறது. இஸ்ரேல் கொண்டு வரும் தொடர் தாக்குதலால் இதுவரை காசாவில் 37,700 பேர் கொல்லப்பட்டதாக ஐநா கூறுகிறது. மேலும் காசாவிற்கான உணவு, மருந்து மற்றும் அடிப்படை பொருட்களின் விநியோகத்தை போர் பெருமளவில் பாதித்துள்ளது. இதனால் அங்குள்ள மக்கள் முற்றிலும் உதவியை நாடியுள்ளனர். பகடிவதை சம்பவங்களில் பள்ளி கவனம் செலுத்துகிறது. பள்ளிகளில் நிகழும் பகடிவதை சம்பவங்களுக்கு கல்வி அமைச்சு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் கூறினார். பள்ளி மட்டத்தில் உள்ள கண்காணிப்பாளர்கள் உட்பட அரசு மலேசிய போலீஸ் படை மற்றும் இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களுடனான ஒத்துழைப்பின் அடிப்படையில் கல்வி அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து கல்விக் கழகங்களிலும் பகடிவதை தொடர்பிலான வழிகாட்டியும் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அண்மையில் மாணவி ஒருவரின் பகடிவதை காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து ஃபட்லினா அவ்வாறு குறிப்பிட்டார். ட்வெட் விரிவான திட்டத்தை உயர்கல்வி அமைச்சு தயாரிக்கிறது. ட்வெட் எனப்படும் தொழிற்கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சியை மேம்படுத்துவதற்கான ஒரு விரிவான திட்டத்தை உயர்கல்வி அமைச்சு தயாரித்து வருகிறது. 2023-2035 ஆண்டுகளுக்கான பாலிடெக்னிக் உருமாற்றத்தின் குறிக்கோள் மற்றும் MTUN எனப்படும் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழக மேம்பாட்டு ட்வெட் ஆகியவற்றின் மூலம் இது செயல்படுத்தப்படும் என்று உயர்கல்வி துணை அமைச்சர் டத்து முஸ்தபா சக்முட் தெரிவித்தார். பல்வேறு இன மாணவர்கள் தங்கள் படிப்பை ட்வெட்டில் தொடரும் நிலைக்கு அதிகரிக்க விரிவான திட்டமிடல் மேம்படுத்தப்படும் என்றும் முஸ்தபா கூறினார். நேற்று மக்களவையில் பல்வேறு இன மாணவர்கள் தங்கள் படிப்பை ட்வெட்டில் தொடரும் வாய்ப்பை அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கத்தின் முயற்சிகள் குறித்து தெரிந்து கொள்ள பாரிட் புந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது மிஸ்பஹுல் முனிஃபார் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார்.